ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி டப்பா இது வந்து நெய் டப்பா எடுத்திருக்கேன். நம்ம நெய் பாட்டில் நெய்யெலாம் வாங்கியிருப்போம். வாங்கினா நெய் காலியானதும் இந்த பாக்ஸை தூக்கி நம்ம தூர போட்டுருவோம். இந்த டப்பாதைக்கு தூர போடாதீங்க. தூக்கி தூர போடாமல் நான் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூடி எடுத்துக்குவோம். மூடி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கம்பி எடுத்து தீயில நல்லா காட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் ஹோல்ஸ் போட்டுருவோம். தீயில நல்லா சூடு பண்ணினீங்கனாலே நமக்கு அந்த ஹோல்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ஹோல்ஸ் போட்டாச்சு. நம்ம எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலில் போட்டுக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கோதுமை மாவு தாங்க ஃபில் பண்ண போகிறேன். கோதுமை மாவு நம்ம இதில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா, நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் மாவு தேய்ப்போம் பார்த்திங்களா, அப்போ கை எடுத்து நம்ம தூவி விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்திக்கு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எப்போவுமே நம்ம கிண்ணத்தில் வச்சு தூவி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு யூஸ் அண்ட் த்ரோ டப்பா தாங்க எடுத்திருக்கேன். இதை அதனோட மூடி நம்ம ஸ்வீட் பாக்ஸு இல்லாட்டி ஃபுட்டெல்லாம் வாங்குவோம்ல, அதோட மூடி தாங்க எடுத்திருக்கேன். இதுலேயே நான் ரவுண்டாக தீயை நல்லா கம்பியில் வாட்டிட்டு சூப்பராக ஓட்டை போட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள். ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. இதில் 2 வாட்டர் கேன் மூடி தாங்க எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் கேன் மூடியை நம்ம இதில் ஒட்டிடலாம். டபுள் ஸ்டைட் டேப் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் இதை ஒட்டி விட்டுருங்க. டபுள் சைடு டேப் இல்லைன்னா பெவிகான் வச்சு கூட நீங்கள் ஒட்டலாம். அது வச்சும் ஒட்டலாம். அது இல்லாட்டி இதை வச்சும் ஒட்டிக்கலாம். என்கிட்ட இது தான் இருக்குது. அதனால் நான் இதை வச்சு ஒட்டுறேன். மூடியில் நல்லா சூப்பராக ஒட்டிடலாங்க. ஒட்டிட்டு இதை இதில் வச்சு விட்டுருவோம். இது ஒரு ஸ்டாண்டாக ஆயிடுச்சு. ஸ்டாண்டு ஹோல்ஸ் போட்ட ஒரு இதேவாக ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்ப்போம். நம்ம துணி துவைக்கிறதுக்கு சோப்பெல்லாம் வச்சுருப்போம். அந்த சோப்பெல்லாம் துவைச்சிட்டு அப்படியே வச்சா ஒரு மாதிரி காயாத மாதிரியே இருக்கும். அந்த துணி துவைக்கிற மேலே வைக்கிற ஸ்டாண்டாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இப்போ துவைக்கிற சோப்பு இல்லை, அதனால் உங்களுக்கு பாத்திரம் கழுவுற சோப்பை வச்சு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சிட்டிங்கன்னா நம்ம துவைச்சிட்டு அதில் வடிச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு உங்களுக்கு சோப்பு காஞ்சி போன மாதிரியே இருக்கும். நம்ம எங்கே வைக்கணுமோ பாத்ரூம்லேயோ துவைக்கிற இடத்துல எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். சூப்பரான துவைக்கிற ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு. துணி வைக்கிற ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் இதை நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் கழுவுற நார் மஞ்சி எல்லாமே இது மேலே வச்சிங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி வடிகிறதுக்கு இந்த மூடி ஹோல்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதேமாதிரி யூஸ் அண்ட் த்ரோ டப்பா தாங்க எடுத்திருக்கேன். இது ஃபுட் வாங்கினா கொடுக்குற பாக்ஸு தான். இதுலேயும் நம்ம கம்பி வச்சு நல்லா ஓட்டை போட்டுடலாம். தீயில் நல்லா வாட்டிட்டு நம்ம ஓட்டை போட்டிங்கன்னா சூப்பராக ஓட்டை போட்டுரும். லைனாக நம்ம ஓட்டை போட்டு எடுத்துடுறேன். பாருங்கள், இல்லை ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு 2 வாட்டர் கேன் மூடி எடுத்துக்குவோம். இதேமாரி தான் நான் டபுள் சைட் டேப் போட்டு இதையும் ஒட்டிக்கிறேன். இது சூப்பரான டப்பா, குப்பை தொட்டி டப்பாவாக ரெடி ஆகிருச்சு. இது நம்ம பாத்திரம் கழுவுறோம் பார்த்திங்களா, அந்த சிங்கு பக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம பசங்க சாப்பிட்டுட்டு தட்டு கழுவிட்டு அப்படியே வேஸ்ட்டோடு சிங்கில் ஊற்றிடுவாங்க. அப்படி ஊற்றாமல் இந்த டப்பாவில் ஊற்ற சொன்னிங்கன்னா நீங்கள் அதிலேருந்து அந்த தண்ணி எல்லாமே ஒழுகிடும். நம்ம பாத்திரம் கழுவுறப்ப நிறைய குப்பை இருக்கும், அதை எடுத்து போடுறதுக்கும் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த குட்டி டஸ்ட்பினை நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் இது போட்டுக்கலாம். கிச்சன் மேடையிலையோ இல்லாட்டி நம்ம சிங்கு பக்கத்துலையோ ஏதோ ஒரு சைடில் நீங்கள் இதை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டி குட்டி வேஸ்ட் வரும் பார்த்திங்களா, அது போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு நான் கோதுமை மாவுங்க. இது கடையிலேருந்து வாங்கினதில்ல, நான் ரேஷனில் கொடுத்தாங்க. நம்ம ரேஷன்லாம் வாங்கியிருப்போம். ஒரு 4 கிலோ 5 கிலோ அப்படி நம்ம அரைச்சி வைக்கிறப்ப அது எப்படியும் 1 மாதம் 1.5 மாதம் அந்த மாதிரி வரும். அப்படி ரொம்ப நாள் ஆகிடும். அப்படி வர்றப்ப நமக்கு மாவு வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு
அதில் வந்து 2 காஞ்ச மிளகு தாங்க போட்டு வைக்க போகிறேன். நம்ம இதுவும் போடலாம். அதுக்கப்புறம் பட்டை இது இருக்குதுல பிரியாணி இலை அது கூட போடலாம். நமக்கு என்ன விருப்பமோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து 2 காஞ்ச மிளகு தாங்க உள்ளே போட்டு மூடி வச்சிடுறேன். இது வந்து நம்ம 2 மாதம் ஆனாலும் நமக்கு பூச்சி வண்டு எதுவுமே வராது. நம்ம கடையில் வாங்கி 1 கிலோ அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு இது போட தேவையில்ல. நம்ம இதை வந்து ஒரு 2 மாதம் வச்சு யூஸ் பண்ணுறனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆயில் எடுத்துருக்கேங்க. நம்ம வந்து செக்கில் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது அரைச்சிட்டு வந்திருப்போம். அரைச்சிட்டு வந்தப்போ நமக்கு ஒரு 6 மாதம் அந்த மாதிரி வைப்போம். வைக்கிறப்ப அந்த ஆயில் வந்து கல்லெண்ணெயோ தேங்காயோ அந்த ஃப்ளேவர் மாறாமல் ஒரு மாதிரி சிக்கு வாசம் வராமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து ஒரு 4 மிளகு மட்டும் சேர்த்துக்குங்க. தேங்காயெல்லாம் மேக்ஸிமம் நம்ம செக்கில் தான் அரைச்சி வாங்கி வச்சுருப்போம். அப்படி அரைக்கிற எண்ணெய் வந்து நமக்கு வந்து எப்படி 2 மாதம் அந்த மாதிரி வரும். அப்படி வந்து அந்தனோட ஸ்மெல் மாறாமல் ஒரு மாதிரி சிக்கு வாசம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 4 மிளகை தூக்கி உள்ளே போட்டு வைங்க. தேங்காயோட ஃப்ளேவரும் மாறாது, அந்த சிக்கு வாசமும் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் கொடுங்க. என்னோடய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துருவோமா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி புட்டு டப்பா தாங்க எடுத்திருக்கேன். இந்த புட்டு டப்பா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இதோட இந்த மூடி இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி மூடியில் நம்ம வந்து கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு சின்னதாக அப்படியே கத்தி சைஸுக்கு நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். சின்னதாக ஹோல்ஸ் போட வேண்டாம். கத்தி இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி இதாக யூஸ் பண்ணி அப்படி ஓட்டை போட்டுக்குங்க. குட்டியாக போடாமல் கொஞ்சம் பெருசாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் இதை கிச்சன் பார்த்திங்களா நான் எப்படி போட்டிருக்கேன் பார்த்திங்களா? எப்படி போட்டுக்குங்க. இப்படி போட்டுட்டு இதை நம்ம கிச்சன் மேடையில் வச்சிட்டிங்கன்னா இதை வந்து சூப்பரான கத்தி ஸ்டாண்டாவோ ஸ்பூன் ஸ்டாண்டாவோ யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கத்தியோ ஸ்பூனோ இதில் சொருகி கிச்சன் மேடையில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கைக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். சூப்பரான ஸ்டாண்டு ரெடிங்க. நீங்கள் எந்த கத்தியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பூனும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து தூக்கி போடுற பொருளை வச்சு எவ்வளோ சூப்பரான ஐடியாலாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you.